தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவண்ணாமலையில் பெய்து வரும் மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் படகுகள் மூலம் மக்களை மீட்கும் பணி தீவிரம். புதுச்சேரியில் மழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 4 பேர் உயிரிழப்பு. 20க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் மற்றும் கான்கிரீட் வீடுகள் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் தகவல். விழுப்புரம் மாவட்டத்தில் மீண்டும் பெய்யத் தொடங்கிய கனமழை. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம். பெஞ்சல் புயலால் கடலூர் பிச்சாவரம் வன சுற்றுலா மையம் மூடல். பாதிப்பு தொடர்பான கழுகு பார்வை காட்சி வெளியீடு. புதுச்சேரி அருகே நேற்று நள்ளிரவு கரையை கடந்தும் 9 மணி நேரமாக நங்கூரமிட்டு ஒரே இடத்தில் நிலை கொண்டுள்ள பெஞ்சல் புயல். விழுப்புரத்திற்கு 40 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு 120 கிலோமீட்டர் தொலைவிலும் புயல் மையம். ஒரே இடத்தில் நிலை கொண்டுள்ள நகராமல் இருப்பதால் புயல் வலுவிழப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புயல் வலுவிழக்கக்கூடும் என அறிவிப்பு. புதுச்சேரியில் சற்று ஓய்ந்திருந்த நிலையில் மீண்டும் ஆட்டத்தை தொடங்கியது மழை. காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். கபளீகரம் செய்த பெஞ்சல் புயலால் கடும் பாதிப்புக்குள்ளாகிய புதுச்சேரி மாநிலம். மழைநீர் தேங்கிய இடங்களை வாகனத்தில் சென்றவாறு பார்வையிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி. லெஃப்ட் வந்து டக்குனு மேலே. பெஞ்சல் புயலால் திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடான புதுச்சேரி. தனி தீவாக மாறிய பிரத்யேக கழுகு பார்வை காட்சி. சென்னை வள்ளுவர் குளக்கரை சாலை மற்றும் பள்ளி சாலையில் முழங்கால் அளவிற்கு தேங்கி நிற்கும் மழை நீரால் மக்கள் அவதி. சிறு மழை பெய்தாலே தண்ணீர் தேங்குவது வாடிக்கையாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் உண்டு உறைவிட பள்ளியில் குளம் போல் தேங்கிய மழை நீர். பள்ளிக்குள் சிக்கிய மாணவ மாணவிகளை கயிறு கட்டி பத்திரமாக மீட்ட மீட்பு படையினர். கடலூரில் கனமழை காரணமாக வீடுகளை சூழ்ந்த மழைநீரால் மக்கள் பாதிப்பு. ரப்பர் படகுகள் மூலம் பொதுமக்கள் பத்திரமாக மீட்டு வரும் மீட்பு படையினர். சென்னையில் பெய்த கனமழையால் வெள்ளக்காடான சாலைகள். பல்வேறு பகுதிகளில் மக்கள் வெளியே வர முடியாமல் தவிப்பு.
சென்னை வடபழனி நூறடி சாலையில் கடல் போல் காட்சியளித்த மழை நீர். இரவோடு இரவாக வெள்ள நீரை வெளியேற்றிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள். கனமழையால் சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் உள்ள காமராஜர் சாலையில் முழங்கால் அளவு தேங்கிய மழை நீர். உடனடியாக தண்ணீரை வெளியேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. ஆந்திர மாநிலம் பிச்சட்டம் அணையிலிருந்து ஆரணி ஆற்றில் 500 கன அடி தண்ணீர் திறப்பு. கரையோரம் வசிக்கும் ஊத்துக்கோட்டை, தாராட்சி உள்ளிட்ட 54 கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர் கனமழை காரணமாக வந்தவாசி அருகே தெருக்களில் முழங்கால் அளவிற்கு தேங்கி நிற்கும் மழை நீர். வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த 5 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செண்பகத்தோப்பு அணையில் திறக்கப்பட்ட நீரால் நாகநதி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. படவேடு, சந்தவாசல் உள்ளிட்ட ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர் மழை காரணமாக திருப்பத்தூர் ஜலகாம்பாறை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதிப்பு. விழுப்புரம் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கி வரும் கனமழையால் ஏரியில் புதிதாக கட்டப்பட்ட புதிய மதகு உடைப்பு. ஏரியில் இருந்து வெளியேறிய தண்ணீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி. விழுப்புரம் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் நிரம்பிய வீடூர் அணை. பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் 15,000 கன அடி தண்ணீரை அப்படியே வெளியேற்றம். திருவண்ணாமலை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தால் போக்குவரத்து துண்டிப்பு. சாலையில் வெளியேறும் மழைநீரில் மீன்பிடித்து இளைஞர்கள் உற்சாகம். பனங்கல் ஓடையில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தால் மதுராந்தகம் எண்டத்தூர் சாலையில் போக்குவரத்து துண்டிப்பு. 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. பெஞ்சல் புயல் காரணமாக இடைவிடாது பெய்து வரும் கனமழையால் சேலம் மாவட்டத்தில் 83.9 சென்டிமீட்டர் மழை பதிவு. அதிகபட்சமாக ஏற்காட்டில் 14.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாக அறிவிப்பு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் மழை விட்டு 3 நாட்கள் ஆகியும் விளைநிலங்களில் வடியாத மழை வெள்ளம். நீர்நிலைகளை ஆக்கிரமித்த ஆகாய தாமரையை அகற்றும் பணி தீவிரம். செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 20 அடியை எட்டியது.
நீர்வரத்து 3675 கன அடியாக இருந்த நிலையில் தற்போது வினாடிக்கு 4217 கன அடியாக அதிகரிப்பு. சென்னையில் நேற்று பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த விமானம். விமான நிலையத்தில் கடும் சிரமத்துடன் தரையிறங்கி அதிர்ச்சியூட்டும் பரபரப்பு காட்சி. கொட்டி தீர்த்த கனமழையால் சென்னை தியாகராய நகரில் தாழ்வான பகுதிகளில் புகுந்த வெள்ளம். வாகனங்களை மேம்பாலத்தில் பாதுகாப்பாக நிறுத்திய பொதுமக்கள். திருப்பத்தூர் அருகே காடவள்ளி ஏரி நிரம்பி சாலையின் இருபக்கமும் பெருக்கெடுத்து ஓடும் உபரி நீரால் பொதுமக்கள் கடும் அவதி. புதிய பாலம் அமைத்து தரக்கோரி அரசுக்கு மக்கள் கோரிக்கை. இதில் போனால் போயிட வேணும் தான். அந்த ஒரே அம்மட ஊற்ற நிறையா. புயல் மற்றும் கனமழை காரணமாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் சூழ்ந்த வெள்ளம். தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு. சென்னை கொளத்தூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுகளை மதிப்பதில்லை. சென்னையில் மழை நின்றுவிட்டால் தண்ணீர் வடிந்துவிடும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. அமைச்சர்கள் வந்து அங்கே இருக்காங்க. ஏற்கனவே இப்போ எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால மின்துறை அமைச்சரை அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் போக்குவரத்து அமைச்சர் போயிருக்காரு. அப்புறம் அதிகாரிகள் சீனியர் அதிகாரிகள்லாம் இதை அனுப்பிச்சு வச்சிருக்கோம். எதிர்க்கட்சி தலைவரோட நேச்சர் குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் குற்றச்சாட்டு மதிக்கிறது இல்லை, மேலே போகிறது இல்லை. இப்போமா புதிய தலைமுறை அது நல்ல வானிலை மைய முன்னெச்சரிக்கைப்படி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. தண்ணீர் தேங்கிய பழைய வீடியோக்களை வேண்டும் என்றே சிலர் பரப்பி வருவதாகவும் குற்றச்சாட்டு. விழுப்புரம், கடலூர் மாவட்ட பாதிப்புகளுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும். சென்னை எழிலகத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆய்வு செய்த பின்னர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவும் தேவையான நிதி வழங்கிடவும் பாதிப்புகளை பார்வையிட மத்திய குழுவை இணைப்பு வைத்திட வேண்டும் என்று ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்ள இருக்கிறோம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். டெல்டா மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 34,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். கடந்த 3 ஆண்டுகளாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குறைந்த நிவாரணத் தொகையை வழங்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஒரே இடத்தில் மட்டுமே ஆய்வு செய்துவிட்டு பெரும்பாலான இடங்களில் ஆய்வு செய்யவில்லை எனவும் புகார். மூன்று மாத அரசியல் படிப்புக்கு பிறகு லண்டனில் இருந்து தமிழகம் திரும்பினார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. சென்னை விமான நிலையத்தில் பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு. மேடம் ப்ளீஸ் கொஞ்சம்